வெல்கம் டு ABC நாலேஜ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் உள்ள எக்ஸசைஸ் 6.1. அதில் ஃபர்ஸ்ட் சம் மேட்ச். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களாம், ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நம்ம ஃப்ளோ சார்ட் எழுதும் போது அதை டைரக்ஷன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியோ இந்த மாதிரி போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர், இட் ஷோஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. இது ஃபர்ஸ்டோட ஆன்சர். செகண்ட் ஒன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ளோ சார்ட்டில் ஸ்டார்ட்க்கும் எண்டு இது போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த செகண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட். இந்த தேர்ட் ஒன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்புட்டோ ஒரு அவுட்புட்டோ கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணுவோம் ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு. தேர்ட் ஒன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஏதாவது நம்ம ஒரு அவுட்புட்டோ இன்புட்டோ கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுத்து பிரிண்ட் ஏ அப்படின்னு இன்புட் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நம்பர் 3. இந்த ஃபோர்த் ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெண்டு இதை ஆட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு C = A + B + C + D + E அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவோம் இந்த டேர்ம். அப்போது இது 4. ஃபிஃப்த்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மாதிரி ஆவரேஜ் போடுறதுக்கு, ஆவரேஜ் = <75 அந்த மாதிரி போடுவோம்ல, அதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்பர் 5. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.